வெல்கம் டு சிம்பிள் விளாக். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப சுவையான முறையில் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு குழம்புக்கு என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான முறையில் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்குது. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்தளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருளெல்லாம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான முறையில் வெந்து வந்துடும். குயிக்கான முறையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சிங்கன்னா லேட் ஆகும். அதனால் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ உருளைக்கிழங்கோட தொலியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு கையாலேயே ஆறுனமிட்டு பிசைஞ்சு விட்டுக்க வேணும். கொஞ்சம் பெரிய பீஸாகவே பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. பிசைஞ்ச உருளைக்கிழங்கு ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க வேணும். அதுக்கு வதக்க வேணும். வாங்க அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சீரகம் பொரிஞ்சது இதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்க வேணும். சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டை இதோட சேர்த்திக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப வாசம் அடிச்சிரும் குழம்பு. அதனால் குறைவான அளவு பட்டை சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி வேணும். வெங்காயம் பாதி வதக்கணுன்னே இந்தளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதோட தேங்காய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் அது இதோட சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே தேங்காயும் சேர்த்து வதக்கினிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேங்காய் ஓரளவுக்கு வதக்கிடுச்சு, வெங்காயமும் தேங்காயும். இப்போ இதில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு அதிகமாக எடுத்துருந்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்க வேணும். இன்னும் 1 2 சேர்த்திக்க வேணும். இப்போ தக்காளி சேர்த்திட்டு கொஞ்சமாக கல்லுப்பு தக்காளி வதக்கிறதுக்காக சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதக்கணுன்னே இதில் தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதோட கறி மசால் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க வேணும். கறி மசால் பொடி சேர்த்திட்டு இதில் மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்க வேணும். இதில் மல்லிப்பொடியும் கறி மசால் பொடியும் சரிசமமாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுக்க வேணும். மசாலாலாம் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் இப்படி வதக்கிறனால நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இந்த மசாலா பொருளெல்லாம் நீங்கள் உருளைக்கிழங்கு எந்தளவுக்கு எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. நான் 4 உருளைக்கிழங்குக்கு மட்டும் இது கரெக்டான அளவாக இருக்குன்னு எடுத்துருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்தி நல்லா பொரிஞ்சு விட்டு இதோட நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா கலந்துட்டுட்டு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்க வேணும். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை இதோட சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி இதோட சேர்த்திட்டு அதுக்கு தகுந்த எந்த அளவுக்கு நீங்கள் மசாலா பொருள் எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்திட்டு உப்பு கொஞ்சமாக மீண்டும் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டே கொஞ்சம் சேர்த்திருக்குறோம். இப்போ கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுட்டு 10 நிமிஷம் மட்டும் இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து மசாலா வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இதோட சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்க சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணணும்னா போதுமானது. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க விட வேணும். ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் உருளைக்கிழங்குல பிடிக்கும். அதுக்காக
இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு சுவையான முறையில் உருளைக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு குழம்பு இந்த சுவையில் வச்சிங்கன்னா இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு, பூரிக்கு விட ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேற ஒரு புது ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, பாய்.